மொத்த தமிழ்நாட்டின் ரத்த கொதிக்க வச்ச கேஸ் இந்த பொள்ளாச்சி கேஸ். இன்னைக்கு 6 வருடங்களுக்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்த 9 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தண்டனை போதுமா? இந்த தண்டனை கொடுக்க 6 வருஷம் ஏன் ஆச்சு? இந்த மிருகங்க எத்தனை பொண்ணுங்களை ரேப் பண்ணியிருக்காங்க, கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு திரும்ப திரும்ப பாலியல் தொல்லைகள் பண்ணிட்டே போயிருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் கிட்டத்தட்ட 50 ஐ விட்னஸஸ் இருந்தும் இவங்க பண்ண அத்தனை அட்ராசிட்டிஸ் வீடியோ ஃபுட்டேஜாக போலீஸ்கிட்ட இருந்தும் ஏன் 6 வருஷம் ஆச்சு இந்த சென்டென்சிங் கொடுக்க? அப்படியும் என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க? ஆயுள் தண்டனை. இவங்க லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கிறதுனால இந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம்? இவங்க ஜெயில ஜம்மன் இருக்கிறதுக்கு நாங்கள் டாக்ஸ் பேயர்ஸ் ஏன் காசு கொடுக்கணும்? நம்ம பணம் தானே அவங்க மெயின்டெனன்ஸுக்கு போகுது. அப்படியே இவங்க லைஃப் லாங் ஜெயிலில் இருப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஏதோ ஒரு காரணத்தால் இவங்க வெளியில் வரமாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? ஸோ இந்த பொள்ளாச்சி கேஸில் கொடுத்த ஆயுள் தண்டனை 10 அப்படின்றது என்னோட கருத்து. இந்த நாய்ங்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை தான் கொடுத்துருக்கணும். பாதிக்கப்பட்ட பெண்களோட மன வேதனைக்கு இந்த நியாயம் போதுமா? அண்ட் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு முன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண அந்த 19 வயது பொண்ணு பிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான பேர் கிடையாது. பிரியாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து மானம் பிரச்சனையாச்சே, இது சொன்னால் என்ன ஆகும்னு யோசிக்காம தைரியமாக முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இந்த கேஸே ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய ஒரு செக்ஸ் ராக்கெட், இதில் எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வெளியில் ஓப்பன் அப் ஆகுது. ஸோ தைரியமாக முன் வந்து பேசின அத்தனை பெண்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். இந்த விட்னஸஸ்க்கு, இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்ஸ் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இன்டிமிடேஷன் நடந்திருக்குன்றது நம்மளால் இமேஜின் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஹெவி பொலிட்டிக்கல் பேக்கிங் உள்ள நிறைய ஆட்கள் இந்த குற்றவாளிகள லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி இருந்தும் அப்போ கொடுத்த அதே விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த தைரியத்தை நான் மிகவும் பாராட்டுறேன். இந்த பெண்களை ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துப்போம். இனிமேல் இந்த மாதிரி எந்த விதமான அநியாயங்கள் நடந்தாலும் முன் வந்து தைரியமாக பேசுங்க. உடனடியாக ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஃபைட் திஸ் ஃபைட் டுகெதர்.